வணக்கம், நான் உங்கள் மோகனா. 22/8/2025 வெள்ளிக்கிழமை. வாங்க தினத்தந்தி செய்திக்குள்ள போகலாம். சேலம் ஆகஸ்ட் 22. சேலம் அருகே பயங்கரம். தந்தை சித்தியை கொன்று துண்டு துண்டாக வெட்டிய மகன் 3 மூட்டைகளாக கட்டி ஏரிகளில் வீசிய கொடூரம். சேலம் ஆகஸ்ட் 22. தந்தை சித்தியை கொன்று துண்டு துண்டுகளாக வெட்டி மகன் அந்த உடல் பாகங்களை 3 மூட்டைகளாக கட்டி ஏரிகளை வீசினார். ஐயோ, பார்க்கவே முடியலங்க. இது எப்படிங்க துண்டு துண்டாக வெட்டி வீசிட்டாங்க? சேலம் அருகே கோனேரிப்பூட்டி, அதாவது கோனேரிப்பட்டி பூசாரி காட்டை சேர்ந்தவர் பழனிசாமி, வயது 45. கோவில் விழாக்களில் வெடிவெடிக்கும் வேலை செய்து வந்தார். இவர் முதல் மனைவியை பிரிந்து 2வதாக ஜெயலட்சுமி என்பவருடன் குடும்பம் நடத்தி வந்தார். பழனிசாமியின் முதல் மனைவியின் மகன் ஆகாஷ் 22, ஜெயலட்சுமியின் 17 மகள் ஆகியோருடன், அதாவது ஜெயலட்சுமி வயசு 17 மகள் ஆகியோருடன் ஒரே வீட்டில் வசித்து வந்தார். இதில் ஆகாஷ் இறைச்சி வெட்டும் வேலைக்கு சென்று வந்தார். இதற்கிடையே பழனிசாமி, ஜெயலட்சுமி ஆகிய இருவரையும் கடந்த 16ஆம் தேதி முதல் காணவில்லை. இதனால் சந்தேகம் அடைந்த அக்கம் பக்கத்திலும் இளம் பிள்ளை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் முதலில் ஆகாஷை பிடித்து விசாரித்தனர். அப்போது தந்தை சித்தியை வெட்டி கொண்டு விட்டதாக திடுக்கிடும் தகவலை தெரிவித்தார். இருவரையும் கொலை செய்தது மட்டுமல்லாமல் கை கால்கள் தலை என துண்டு துண்டாக இறைச்சியை வெட்டுவது போன்று அவர்களது உடல் பாகங்களை தனித்தனியாக வெட்டி உள்ளார். அதனை 3 சாக்கு பைகளில் மூட்டையாக கட்டி உள்ளார். பின்னர் இரவு நேரத்தில் ஆகாஷின் ஊரில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஏகாபுரம் ஏரியில் உள்ள மூட்டையை வீசியுள்ளார். மேலும் 3 மூட்டைகளை சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையோரம் உள்ள தாழையூர் ஏரியில் வீசியுள்ளார். இதற்கு ஜெயலட்சுமியின் மகளும் உடந்தையாக இருந்துள்ளார். இதனை அடுத்து 2 ஏரிகளிலும் இருந்து அந்த சாக்கு மூட்டைகள் மீட்கப்பட்டன. முதல் கட்ட விசாரணை ஜெயலட்சுமி மகளிடம் பழனிசாமி தகாத முறையில் நடக்க வேண்டியதாகவும் அவரை கண்டித்த போது அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது ஆத்திரமடைந்த ஆகாஷ் இறைச்சி வெட்டும் கத்தியை கொண்டு பழனிசாமி வெட்டியுள்ளார். இதனை தடுக்க வந்த ஜெயலட்சுமிக்கும் வெட்டு விழுந்ததால் தெரிகிறது. இதில் 2 பேரும் சம்பவ இடத்திலே இரத்த வெள்ளத்தில் இறந்துள்ளனர். இதையடுத்து கொலையை மறைக்கும் முயற்சி ஆகாஷும் ஜெயலட்சுமியின் மகளும் மேற்கொண்டது தெரிய வந்தது. இதையடுத்து ஆகாஷை கைது செய்து போலீசார் அந்த சிறுமியை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் மோகனா. நன்றி, வணக்கம்.